ஒரு ஹீரோ 5 லட்சம் வாங்கிட்டு ஒரு படம் நடிச்சார். அது டைரக்டர் திறமை தான் படம் வெற்றி பெறது. முதல்ல ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். டைரக்டருடைய அறிவுத்திறன் பயன்படுத்தி களிமண்ணை பொம்மையாக்கி கொடுக்குறாரு. அதான் ஹீரோ. அப்படி ஆக்குன அந்த படம் வெற்றி பெற்றுச்சு, ஃபர்ஸ்ட் பிக்சர். 2வது படத்துக்கு அந்த ஹீரோவை கேட்டால் 2 கோடி சம்பளம் கேட்டார். 2 கோடி. அக்கிரமம். அதனால ஒரு நியாயம் என்ன இருந்தாலும் ப்ரொடியூசரை வாழணும். இந்த ப்ரொடியூசர் சொன்னார், நான் தொழிலாளரை வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தேன்னார். மகிழ்ச்சியா இருந்தது. தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான். தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார். அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்கிடலாம். வாங்குறாங்க. இப்போ நிறைய விலை போகுது நீதி. இப்போ நீதிபதியில் பாதிபதி ஆயிட்டாங்க. பாதி தான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அது எதில் பாதிக்கப்பட்டாருன்னு தெரியல. சங்கர் எதோ பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரியல. தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். வள்ளுவம் பேர் சொன்னதுக்கு வச்சதுக்கு வருத்தப்பட்டேன் இல்லையா, ஒரு கொலைகார படத்துக்கு பேரை பார்த்தது. ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன். ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்கு. சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம். பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குறோம்? பிராந்தி கடைக்குன்னு வேற ஏதாவது நோட்டை அடிக்கிறோம்? இல்லை, காந்தி ரூபா தான். லஞ்சம் வாங்குறாங்களே ஆபீசர்ஸ், அரசியல்வாதி, நீதி பாதி, எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்க, நோட்டை தான் கொடுக்குறோம். ஆகவே இன்னைக்கு காந்தியே ஊழல்வாதி மாதிரி ஆக்கிட்டானுங்க, ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆக்கிட்டானுங்க.